வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிவோல்ட்டோட RV1, அதாவது அவங்களோட பட்ஜெட் மாடல் இப்போ நம்ம கையில் இருக்குது. என்ன ப்ரோ ரீசெண்டாக தான் ஏத்தர் 450X வீடியோ போட்டிங்க, அதுக்குள்ளே ரிவோல்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நான் ஏத்தர் வச்சுருந்தப்போ அதிகமான யூசேஜ் எனக்கு இருந்துச்சு. அப்பா எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. இப்போதைக்கு அப்பா அதிகமான யூசேஜ் பண்ணுறதுனால அப்பாவுக்கு ஏத்தரை கொடுத்துட்டு நான் வந்து இந்த ரிவோல்ட் புதுசாக எடுத்திருக்கேன் RV1. ஸோ இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு. ஸோ 1 month கழிச்சு எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இதை நீங்கள் வாங்கலாம் வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு ஃபுல் ரிவ்யூமாக தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வண்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்துருவோம். 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ திருச்சியில் வந்து இந்த வண்டியை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ஷோரூமே ஒரு 90-95 கிட்ட வரும். ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களால் 98-1 lakh அந்த ரேஞ்சில் உங்களால் வாங்கிக்க முடியும். பட் நான் இதை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் போட்டு வாங்கினேன். உங்களுக்கு பேசிக்காக இந்த வண்டியில் வாரண்டி அப்படிங்கிறது 3 years உங்களுக்கு பேட்டரிக்கு வந்துடும். இது இல்லாமல் நான் எக்ஸ்டெண்டட் வந்து இன்னொரு 2 years அடிஷனலாக போட்டேன். ஸோ இப்போ டோட்டலாக எனக்கு 5 years வாரண்டி அப்படிங்கிறது கிடைக்கிது. எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட ப்ரைஸிங் வந்து அரௌண்ட் 7,000 அந்த ரேஞ்சில் நமக்கு இருந்துச்சு. ஸோ அது போட்டு எடுக்கிறது என்ன கேட்டால் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா 5 yearsக்கு உங்களுக்கு பேட்டரியை பற்றி கவலையே வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஈவியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி தான் மெயின் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிவோல்ட் சொல்கிறது இது ஒரு பட்ஜெட் மாடல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப சிட்டி யூசேஜுக்கு நார்மலான யூசேஜுக்காக லான்ச் பண்ண வண்டி தான் இது. ஸோ ஓலா ஏத்தரை கம்பேர் பண்ணும்போது ஏத்தர் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தி, அது உங்களுக்கு இதோட காம்படிஷனுக்கே வராது. ஓலாவில் நம்மளுக்கு S1X அப்படிங்கிற மாடல் வந்து இதோட காம்படிஷன் வரும். கிட்டத்தட்ட அதுவும் இந்த சேம் ப்ரைஸில் நம்மளுக்கு வருது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஓலாவை தாண்டி ஒரு ஆப்ஷன் எனக்கு வேணும், ரிலேபிளான ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ரிவோல்ட் இஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வண்டியெல்லாம் சீரியஸ்லி நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து இது ரிவோல்ட் பிக் பண்ணேன். ஓலாவும் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஓலா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, அது ரிலேபிளாகவும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் சூஸ் பண்ணலை. ஓகே, இப்போ இந்த வண்டிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. ஸோ டிசைன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரிவோல்ட்டோட டிசைன் உங்களுக்கு நார்மலாக RV400 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கிட்டத்தட்ட அவங்க 7 yearsக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அந்த டிசைன் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப் தான். பிகாஸ் ஹெட்லாம்ப் வந்து அந்த RX100 மாதிரியான டிசைனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்மளுக்கு வந்து டே லேம்ப் தான் ஆக்சுவலாக வந்து எரியும். இப்போ நான் வண்டி ஆன் பண்ணுறேன்னு வைங்களேன், உங்களுக்கு டே லேம்ப் மாதிரி இருக்கும். பட் இதுதான் ஆக்சுவல் ஹெட்லாம்பே, செம்ம பிரைட்டாக இருக்குது. நம்ம ஐபீம் ஆன் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய LED வந்து நம்மளுக்கு எரியும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்குது. அட் த சேம் டைம் ஹெட்லைட்டோட த்ரோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏத்தர் யூஸ் பண்ணேன், அதை விட இதோட த்ரோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆனால் நைட்டில் கூட நீங்கள் பயம் இல்லாமல் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சைட் டிசைன் ஆல்ரெடி சொன்னபோது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியான ஃபீல் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பின்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்படியே ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்துட்டு பின்னாடி வந்து பிளாட்டினா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிப்பிக்கல் நார்மலான டிசைன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹெட் லேம்பு, அதாவது டெயில் லேம்ப் இருக்குது. இந்த சைடில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பின்னாடி வந்து நார்மல் வண்டி மாதிரி தான் இருக்கும். அண்ட் சீட்டுமே பார்த்தீங்கன்னா சின்னது, வித்து வந்து சின்னது, பட் செம்ம லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரிபிள்ஸ் 3 பேர் கூட தாராளமாக இந்த வண்டியில் போகலாம், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டு வந்து பெருசு, பட் ஒய்டாக இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்கனால அது மேபி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி சீட்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, நாட் த பெஸ்ட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பில்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு எங்கே தொட்டாலும் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட்டுக்காக நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்க, எனக்கு வண்டி வந்து நல்ல பில்ட் குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நோட் பண்ண ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏர் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க, அதாவது ஹீட்டு நிறையா ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நிறைய வண்டியில் இந்த மாதிரி ஸ்பேசஸ், பேனல் கேப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு எலி கூட உள்ளே போகிற அளவுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஸோ வண்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் வயர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வயராக இருக்கட்டும், இல்லை இந்த சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஹை ப்ரெஷர் வாஷர் வச்சு தாராளமாக வண்டியை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் மலையிலலாம் போகிறீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு மோட்ரு வந்து கம்ப்ளீட்லி சீல்டாக தான் வருது. இந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு மோட்ரு வருது, கம்ப்ளீட்லி சீல்டாக வருது. பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா உள்ள ரிமூவபிளாக கொடுத்துருக்காங்க, பட் கம்ப்ளீட்லி சீல்டு. அதனால் நீங்கள் மலையில் ஓட்டுறது, அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் வச்சு வாஷ் பண்ணுறது அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம், அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷனில் வருதுங்க. இது வந்து க்ரீன் கலரு. உங்களுக்கு மீதி கலர் நீங்கள் வாங்கும்போது ஸ்டிக்கர்
மட்டும் வேறு கலர் ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு எங்கே கலர் மாறும்னா ரெட்டு மட்டும் உங்களுக்கு கலர் மாறும். இந்த பேனலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மீட்டர் தான் நான் சொல்கிறேன். இதில் நம்மளுக்கு பேசிக் டிஜிட்டல் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்காக உங்களுக்கு பேட்டரியோட பர்சன்டேஜ் காட்டிடும், உங்களுக்கு கீழே வரும். அட் த சேம் டைம் பேட்டரியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வரும். இது ரெண்டுமே மாறி மாறி வரும். உங்களுக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ரேஞ்சு இப்போ இருக்க சார்ஜுக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிறது ரேஞ்சு வரும். எந்த மோடில் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வரும். மொத்தமாக 3 மோட் இருக்குது இந்த வண்டியில். ஸோ எந்த மோடுங்கிறது இங்கே வரும். அண்ட் ஈகோ மோடா அது என்னங்கிறது வந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்பர் இருக்கும், மேலே வந்து என்ன மோடுங்கிறது இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஓடோமீட்டர் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் வண்டி டிரைவன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஸ்பீடு உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல காட்டும். அண்ட் பேட்டரியோட கிலோவாட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் காட்டும், பேலன்ஸ். அப்புறம் இது இல்லாமல் நம்மளுக்கு இங்கே வந்து அந்த ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே மேலே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பட் நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே இதில் பக்காவாக கொடுத்துருக்கனால இட்ஸ் குட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இங்கே டைம் இருக்கும். இந்த டைம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தப்பாக காட்டுது. இப்போ என்னோட வாட்சில் பார்த்தீங்கன்னா 12:05 தான் காட்டுது, பட் இதில் வந்து 12:47 காட்டுது. இதை மாற்றுறதுக்காக நான் கம்பெனிக்கு போய் கேட்டேன். ஸோ கம்பெனியில் வந்து இதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களாலே முடியலை. அவங்க இந்த 2 பட்டனை ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க, பட் இந்த பட்டனோட குவாலிட்டிலாம் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் அவங்களால அதை ப்ரெஸ் பண்ணி மாற்ற முடியலை. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த டைமை வந்து மாற்ற முடியல. இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வண்டியில் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த வண்டி நீங்கள் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும், அட் த சேம் டைம் பர்சன்டேஜ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக காட்டிடுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியில். ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியில் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பாரபட்சமே இல்லாமல் நிறையா கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுவாக பைக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்காது, ஸ்கூட்டரில் தான் ஸ்டோரேஜ் இருக்கும், பட் இதில் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் சார்ஜரை வந்து வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக சார்ஜர் உள்ளே போகிற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கான கீஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் சீட் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் சார்ஜரை வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. வேறு எதுவும் பொருள் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதை மாற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிக்கிற ஆப்ஷனும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கீ போடுற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டியோட இந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் பேட்டரி இருக்கும். ஸோ அதுக்கான கீ போடுற இடம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட், வண்டிக்கான டாக்குமெண்ட் எதுவும் வைக்கிறனா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் இந்த ஸ்பேஸில். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி கவர்டாக கொடுத்துருக்காங்க, பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து நம்ம யாரும் திருடிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சாவியும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சாவி உள்ளே போட்டு இந்த இடத்துல லாக்கை வந்து அன்லாக் பண்ணால் தான் உங்களால் பேட்டரி கழட்ட முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி கழட்டி மாட்டுறது வந்து ஈஸி தான், பட் இருந்தாலும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இப்படி நிற்காது, கீழே வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி எடுத்து கழட்டி வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் தினம் அதாவது டெய்லி பேட்டரி கழட்டி தான் நான் சார்ஜ் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ மற்றபடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சார்ஜிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் உங்கள் கொடுக்குற சார்ஜரை யூஸ் பண்ணி. அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதர் பேட்டரியை கலட்டி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி போட்டாலும் அது 2.5 மணி நேரம் தான் எடுக்க போகுது. அப்படின்னா நீங்கள் வண்டியை டேரெக்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜிங் போர்ட் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு சீல்டாக பக்காவாக தான் வருது, தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த வண்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் பேட்டரி கழட்டி சார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் வண்டியிலே போட்டு சார்ஜ் பண்ணாலும் சரி, ஒரே பின் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒக்கினோவா வண்டி வச்சிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்வெர்ட்டர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை மறந்துட்டோம்னா நம்மளால் வெளில சார்ஜ் போட முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. பட் இதில் கன்வெர்ட்டர்லாம் எதுவும் தேவையில்லை. பேட்டரி கழட்டி நீங்கள் அதே சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது RV1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.5 hours இருக்கும். 1+ இதில் இன்னொரு ப்ளஸ் மாடல் இருக்குது, அது ரேஞ்ச் வந்து அதிகம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 hours அப்படிங்கிறது சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கும். அண்ட் ஓகே, இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடும். ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் எது ரொம்ப முக்கியம்னா அதோட பேட்டரி அண்ட் அதோட ரேஞ்ச் தான். ஸோ இந்த வண்டியோட ரேஞ்சு வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறது RV1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 100 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க 100 கிலோமீட்டர் கம்பெனியில் சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபுல் சார்ஜ் பண்ணேன்னா 100 கிலோமீட்டர் காட்டுது. அண்ட் 100 கிலோமீட்டர் அச்சீவபிள். நீங்கள் ஈகோ மோட்லேயே ஓட்டினீங்கன்னா 100 கிலோமீட்டர் உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துரும். ஸோ அதனால் பிராண்ட் எங்கேயுமே ஏமாத்தலை. 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது சாலிடாக உங்களுக்கு கிடச்சிடும் ஈகோலே போகிறீங்கன்னா. பட் நம்ம ஈகோலே போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஈகோவில் உங்களுக்கு 41 வரைக்கும் தான் அந்த ஸ்பீட் போகும். மொத்தமாக 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈகோவில் பார்த்தீங்கன்னா 41 km/h அப்படிங்கிற ஸ்பீட் இருக்கும். நீங்கள் செகண்ட் மோட் சிட்டி மோட் அப்படின்னு இருக்குது. அந்த சிட்டி மோடில் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 54 km ஸ்பீட் அப்படிங்கிறது போகும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் அப் டு 80 வரைக்கும் நம்மளுக்கு போகும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட மோட்ஸ். இது இல்லாமல் ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. பட் ரிவர்ஸ் மோட் வந்து ரிவர்ஸ் உங்களால் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ஏன்னா இதை வந்து ஹோல்டு பண்ணி நீங்கள்
நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் த்ராட்டில் பண்ணால் தான் ரிவர்ஸில் வந்து வண்டி போகும். அது கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு டம்மி பட்டன் இருக்குது கீழே. அதாவது RV 400ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பட்டனில் வந்து அந்த சவுண்டு வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபீச்சர் இந்த வண்டியில் கிடையாது. ஸோ அதை மேபி ரிவர்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க அதை யூஸ் பண்ணாமல் ரிவர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமாக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ட்ராபேக். அண்ட் இந்த வண்டியோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டும் போது அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படியே பாதிக்கு பாதி ஆயிரும். இப்போ நான் 100 சொன்னேன்ல, 55 தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடில் போகும். ஸோ அதனால் உங்களுக்கு மோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டிராஸ்டிக்காக உங்களுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஸோ அது இந்த வண்டியில் வந்து ஒரு மைனஸ். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு சிட்டி யூசேஜுக்கு ஒரு 55 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பெர் சார்ஜ் கேரண்டீடாக உங்களுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. மற்றபடி இது இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீபில்ட்டாக ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துடுது. இந்த வைசர் வந்து நம்மளுக்கு வண்டியோட ஃபேக்ட்ரியிலே கொடுத்துட்றாங்க, அது வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட் இங்கே இருக்குது. ஏதாச்சும் லேடிஸ் ஏறுறாங்கன்னா அவங்களுக்கான ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வண்டியில் வந்து பில்ட்டுனாவே வந்துடுது. அடிஷனலாக நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைட் குவாலிட்டி அது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறத விட ஓட்டியே காமிச்சிடுறேன். இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாங்க ஒரு சின்ன ரைடு போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம ரைட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கோம். பின்னாடி என் ஃப்ரெண்டு வந்து டபுள்ஸில் இருக்கான். இப்போ நான் வந்து அழுத்துறேன் பாருங்கள். கிராஜுவலாக தான் இருக்கும் உங்களுக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலாக இருக்கும், மெதுவாக தான் போகும். நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எடுத்தோடனே ஏற்றுற மாதிரி போகணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்ம போகிறோம் பாருங்கள். இப்போ நான் அங்கே பைபாஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு ஃபுல் டாட்டில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வண்டியில் நம்மளுக்கு 3.5 கிலோவாட் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மோட்டரோட பவர் வந்து கம்மி தான். ஏன்னா நீங்கள் ஏத்தரோ ஓலாவோ எடுக்கிறீங்கன்னா அதிலலாம் உங்களுக்கு 4.5 கிலோவாட் மோட்ரு வரும். ஸோ மோட்ரு பவர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஜாஸ்தி போகும். ஸோ இது மோட்ரு பவர் கம்மினால உங்களுக்கு டாப் ஸ்பீடும் கம்மி. 80 தான் சொல்லுவாங்க. ஆனால் 80 எனக்கு போகாது. 80 வந்து எப்படின்னா சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டு போனீங்கன்னா தான் 80 போகும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் ஏத்தர் ஓலாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட பிக்கப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ பட் இதில் வந்து இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூயல் டிஸ்க்கு நம்மளுக்கு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு 40ல் போய் பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 40க்கே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும் பிரேக்கிங்கு. ஸோ நீங்கள் நம்பி இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பிரேக்கிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபர் சைடு தான். அதாவது மேடு இருந்துச்சுன்னா கஷ்டப்படுது, பள்ளத்தில் நல்லா போயிடுது, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மேடு இருக்குது பாருங்கள், இதில் ஏற்றும் போது கண்டிப்பாக எனக்கு ஷேக் தெரியும். பள்ளத்தில் இருக்கும்போது அந்த ஷேக் பெருசாக இல்லை நமக்கு. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த பைபாஸ் வந்துட்டோம். கொஞ்சம் நான் அது ஸ்பீட் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 40ஸில் இருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போய் காட்டுறேன். ஸோ 40s 50s அவ்வளோதான் மேக்ஸிமம். 50க்கு மேலே நமக்கு இந்த வண்டியில் வந்து கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 45 50 அதுக்கே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகுது வண்டி. ஸோ இதுதான் இதோட பவர். உங்களுக்கு நீங்கள் டபுள்ஸில் போகிறனால இப்படி இருக்குது. சிங்கிள்ஸில் போனால் ஈஸியாக உங்களுக்கு 50 60 அப்படிங்கிறது ஈஸியாக வரும். இப்போ நான் 54 நான் இப்போ ஃபுல் த்ராட்டில் ஆக்சுவலாக கொடுக்குறேன். பட் வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு 56 58 60க்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 60 டச் பண்ணிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த ரோடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால 63 அந்த ரேஞ்சில் போகுது. பட் மற்றபடி வண்டி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. எங்கேயுமே வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. வண்டியோட வெயிட் அரௌண்ட் உங்களுக்கு 108 கிலோ இருக்குது. ஸோ வெயிட் வந்து ஓரளவுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு வண்டி வந்து கண்ட்ரோல் இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கண்டிப்பாக இல்லை. இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக கேப்பபிள் தான். உங்களுக்கு மோட்டர் வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்பீட் போகலாம். நல்ல ஒரு மாதிரி ஸ்பீட் போகிற வெஹிக்கிள் தான் இது. பட் ஸ்டில் வந்து மோட்ரு கம்மியாக கொடுத்தனால அது ஒரு லிமிட்டேஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் மெயின் நெகட்டிவாக சொல்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி பின்னாடி யாச்சும் வெயிட்டான ஆள் இருந்தாங்கன்னா இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். இது நான் சொல்கிறது என்கிட்ட இப்போ 78% சார்ஜ் இருக்குது. இப்போ ஒரு சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட விஷயங்கள். ரைட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த வண்டியோட நெகட்டிவ் ஒரு சிலது பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ட்ராபேக்ஸ், அதாவது இப்போ ஒரு மாதம் யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்ன மைனஸ் இந்த வண்டியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து செயின் ட்ரிவன், அதாவது செயின் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க லைக் பெட்ரோல் பைக். பட் பொதுவாக ஈவியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெல்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. பெல்ட் ட்ரிவன்னாக தான் இருக்கும். ஏன்னா பெல்ட் வந்து ஈவிக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செயின் தான் நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஏன்னா பெல்ட்டை விட உங்களுக்கு செயினோட லைஃப் வந்து அதிகம். பட் இந்த வண்டியில் பெரிய பிரச்சனையே இந்த செயின் ட்ரிவன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி கட 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 கடன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் போய் கேட்டப்ப கம்பெனியில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நல்லா இருந்துச்சு, திருப்பி அதே சவுண்டு வந்துச்சு. திருப்பி கம்பெனியில் கொடுத்தப்ப இந்த வண்டிக்கான ஃப்ரண்ட் இந்த ஸ்ப்ராக்கெட்டே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கட்ட கட்ட கட்டன்னு சவுண்டு கேட்டுச்சு. நான் இந்த கம்பெனிலாம் கேட்கல. என்னன்னு பார்த்தப்ப இந்த வண்டியில் வந்து இந்த ஸ்பேஸிங், அதாவது இங்கே தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து வரும், அந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கனால டஸ்ட் ஈஸியாக உள்ளே போயிடுது. இந்த டஸ்ட் போகிறனால தான் அந்த சவுண்டு வந்து கேட்குது. நம்ம க்ளீன் பண்ணி லூப் பண்ணி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அடிக்கடி நீங்கள் வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி 2 வீக்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வராது. ஸோ அது ஒரு மைனஸாக நான் இந்த வண்டியில் பார்க்குறேன். ஏன்னா செயின்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொதுவாக பெட்ரோல் பைக்லாம் அது ஃபுல்லி க்ளோஸ்டாக வரும், அது ஒரு நெகட்டிவ். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாயங்கான ஒரு விஷயம், இந்த வண்டியை வாங்கிட்டு இண்டிகேட்டர் போடுற இண்டிகேட்டர் சவுண்டு எதுவுமே கேட்கல. ஸோ பொதுவாக இண்டிகேட்டர் சவுண்டு கேட்டால் தான் நமக்கு தெரியும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. பட் இதில் அது வந்து கேட்கல. ஃபோன் பண்ணி ஷோரூமுக்கு கேட்டப்ப அது வராது ப்ரோ, அதில் சார்ஜை வந்து மிச்சப்படுத்த போகிறாங்களாம், அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு கேட்டப்ப கம்பெனிலேயே எனக்கு வந்து பஸர் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரிவோல்ட் ஷோரூம் தில்லை நகரில் இருக்குது இல்லையா, அதில் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கான சொல்யூஷனை பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் வந்து ரிவோல்ட் சீரியஸ்லி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி திருச்சியில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அங்கே பிரச்சனை இல்லை. ஸோ பஸர் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு அந்த சவுண்டு வந்துருச்சு. அண்ட் இப்போ 3வது மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து எந்த வித ஸ்மார்ட் ஃபீச்சரும் கிடையாது. நீங்கள் RV 400 எடுக்கிறீங்கன்னா அது AI ட்ரிவன் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கீயே கிடையாது, கீ இல்லாமல் கான்டாக்ட்லெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இந்த வண்டியில் எந்த வித ஸ்மார்ட் ஃபீச்சரும் கிடையாது. ஆப் கனெக்டிவிட்டி கிடையாது, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வண்டி EV நீங்கள் பாட்டில் அப்படியே ஓட்டிட்டு போவீங்க, அவ்வளோதான். ஃபோனோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏத்தர் ஓலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே ஃபீச்சர் கிடையாது. ரிவோல்ட்டோட ஆப் இருக்குது, பட் இந்த வண்டிக்கு அதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அண்ட் ஃபைனலி இது ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்டுக்கு பார்ட்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்லேயே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் பேசிக்காக ரிவோல்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ பாப்புலர் கிடையாது அப்படிங்கிறதுனால இதுக்கு பார்ட்ஸ் கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு ஓலா ஏற்றுற விட கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதை நான் இந்த இடத்துல பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைனலி இந்த வண்டியை வாங்கலாமா